அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்போம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போவது ஆடி மாதத்தின் ராசி பலன்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் இந்த காணொலியில பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி அமைப்பு மற்றும் ஆடி மாதம் 27ஆம் தேதி அமாவாசை. கருடாழ்வார் ஜெயந்தி ஆடி மாதம் 6ஆம் தேதி. ஆடி பெருக்கு 18 மற்றும் காந்தி ஜெயந்திரன் ஜெயந்தி ஆடி மாதம் 15ஆம் தேதி. திருவாடி மாதம் 29ஆம் தேதி. இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். இந்த மாதத்தில் 20ஆம் தேதி வரை வக்ரமாக புதன் மிதுனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. கடகத்தில் சூரியன் மற்றும் உச்ச குரு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. மற்றும் சிம்மத்தில் 16ஆம் தேதி வரை சுக்கிரன் கேது மற்றும் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கன்னிக்கு பயிற்சியாகக்கூடிய அமைப்பு. மற்றும் ராகு கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. சனி 16ஆம் தேதிக்கு பிறகு வக்கரமான அமைப்பு மீனத்தில் அமர்ந்திருக்கிற அமைப்பு. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பு நிலை. மற்றும் இந்த கிரகங்களின் இருப்பு நிலையால் இந்த மாதத்தில் ஏற்படும் முதலில் பொது பலன்களை பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மழை பொழிவு இருக்கக்கூடிய மாதமாகவும், ஒரு சில இடங்கள் வெள்ளம் வரும் ஒரு சில நாட்களில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரங்கள் சற்று ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நிலையான அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு. மற்றும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்திற்கு 10ஆம் தேதிக்கு பிறகு பங்கு வர்த்தகம் நிலையான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் சற்று நிதானத்துடன் கவனமாக உடல்நலத்துடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தின் பொது பலன்கள். ஆடி மாதத்திற்கான ரிஷப ராசி பலன்கள். முதலில் உங்கள் ராசி நாதன் சுக்கிரன் இந்த மாதம் 16ஆம் தேதி வரை 4ஆம் இடத்தில் திக்பலத்துடன் அமர்ந்திருக்க மிக அற்புதமான மாதமாக அமைகிறது. மற்றும் உங்கள் ராசியில் இந்த மாதம் 17ஆம் தேதி வரை செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த 2 கிரகங்களும் உங்களின் மனதில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் செயல்களையும் தூண்டிவிடும் மாதமாகவும் இந்த ஆடி மாதம் அமைகிறது. இந்த மாதத்திற்கு 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாய் நீச்சமானாலும் தனிச்சு இருக்கக்கூடிய அமைப்பு. சனியோட பார்வையால் இந்த இடத்தில் சுக்கிரன் உங்க ராசிநாதன் கெட்டு போக போவதில்லை. உங்கள் ராசிக்கு ராஜயோக அதிபதிய சனியின் பார்வையில் ராசிநாதன் அமர்வதால் உங்களின் உடல் உழைப்புகள் சற்று அதிகமாக தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் உங்களின் வயது இளை வயதில் இருப்பவர்களுக்கு வயதில் மூத்தவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த மாதம் அது சம்பந்தமான நல்ல செய்தி வந்து சேரும் மாதமாகவும் இருக்கும் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு. மற்றும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று வலுவுடன் இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ராசிக்காரர்கள் இருக்கிறது. மற்றும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதியுடன் இணைஞ்சு சூரியன் அமர்வதால் 3ஆம் இடம் தைரியம் வீரியம் மற்றும் புகழ்ஸ்தானம் இந்த அமைப்பினால் வளர்பெரிய அமைப்பு இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த ஆடி மாதத்தில். மற்றும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரி குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். மற்றும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு மற்றும் சூரியன் இருவரும் பார்ப்பதால் நீண்ட நாட்களாக தந்தை வழியில் இருந்த மனக்கசப்புகளும் தந்தை வழி சொத்துகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என அழைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது சம்பந்தமா நல்ல செய்தி வந்து சேரும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். மற்றும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வலுவான சனி வலுவுடன் அமர்ந்திருக்கும். அந்த சனிகளுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் உங்களின் உடல்நிலை ஆரோக்கியமும் மேற்படக்கூடிய அமைப்பு. மற்றும் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும். மற்றும் இந்த ஆடி மாதத்தில் சற்று செலவுகள் சற்று கட்டுக்குள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் தொழில் நல அமைப்புகள் புதிதாக தொழில் தொடங்கி நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி மேம்படக்கூடிய மாதமாகவும் இருக்கும். மற்றும் உடல்நிலை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நன்றாக இருக்கக்கூடிய மாதமாக ஒரு 60 வயதை கடந்தவர்களுக்கு மூச்சு பிரச்சனை சம்பந்தமாக இருப்பவர்களுக்கு கூட சரியாகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. மற்றும் ஒரு சில ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் ஒரு 10 நாளாக இருந்தவர்கள் கூட இந்த மாதத்தில் அது சரியாகக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ஆடி மாதம். மற்றும் இந்த மாதத்தில்
தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அற்புதமான மாதமாகும். நிறைய வாடிக்கையாளர் அறிமுகக்கூடிய மாதமாகும். எந்த மாதம் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் பொருளாதார வரவுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. மற்றும் தொழிலில் இருப்பவர்களுக்கும் மற்றும் வேலை செல்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பொதுவாக ராசிநாதன் வலுவாகி 10ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடங்களோட சம்பந்தப்பட்டிருந்தாலே அந்த அமைப்புகள் அந்த மாதம் மிக அற்புதமான மாதமா இருக்கும். அதனால இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தோடும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்தோடும் சம்பந்தப்படுவதால் இந்த 2 ஸ்தானங்களும் வலுப்பெற்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆடி மாதம் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி பிற்பகல் வரை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம். இந்த காலத்தில் மிக முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும், ஆவணங்கள் கையெழுத்து இடுவதாக இருந்தாலும் சற்று சிந்தித்து படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது. இந்த மாதம் நீங்க ஒரு முறை செவ்வாய் ராசியில் இருக்கும் காரணத்தினால் ஒரு முறை வீட்டில் அருகில் முருக பகவானை தரிசனம் செய்வது நல்லது. மற்றும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக அற்புதமான பௌர்ணமி. வீட்டில் அருகில் இருக்கும் ஒரு பௌர்ணமி கிரிவலத்துக்கு செல்வது, முடிந்தாலும் வாய்ப்பு கிடைத்தால் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் இந்த மாதத்தில் சிறந்த அமைப்பு.